ஒரு பக்கம் யமுனா மாதிரி சுயநலவாதிகள், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகினி மாதிரி மற்றவங்க நல்லா இல்லாமல் இருந்தால் போதும், ஏன்னா என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்சுமமாக சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு இடையில் கம்ப்ளீட்டாக அறிவோடு நடந்துக்கிறதா தான் இந்த ஹீரோ ஹீரோயினுக்கு கரெக்டான விஷயமா இருக்க முடியும். ஆனால் அதுக்கு அப்படியே உல்ட்டாவாக தான் இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க காவேரி, இந்தா கால் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு, சரி ஓகே நான் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா, இவர் கிளம்புறாங்கன்னு வெண்ணிலாவுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. அதனால் உங்களை பார்த்தா உங்களுக்கு நினைவுகள்லாம் வந்துருச்சு, அதனால் நீங்கள் எங்கேயே கூடயே இருங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாராமா. அதனால் இவங்க வெளிலையும் போகலையாமா. இவர் வெளில போயிட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணலையாமா. அட்லீஸ்ட் காலைல கிளம்பி வந்துட்டோம், நைட்டு வரத்துக்கு லேட் ஆகும், அதுவும் நம்ம முன்னாள் காதலியோடு வந்திருப்போம், அதை மனைவிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபோன்லேருந்து கால் பண்ணலாம், இல்லை யாருக்காச்சும் அங்கே இருக்கவங்களுக்கு நர்ஸ் எல்லாம் என்ன இப்படி டவரே இல்லாமல் தான் அத்தனை பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு செல்ஃபோன் டவராச்சும் இருக்கும்ல, அவங்களோட ஃபோனை வாங்கி ஒரு கால் பண்ணலாம்லாம் இல்லை. இவர் அப்படியே கூட பேன் உட்காந்துருக்காரு. இதில் காவேரி சாப்பிடாமலாம் உட்காந்துருக்காரு. ராகினி எப்பயும் போல 300வது தடையாக ஒரே விஷயம் திருப்பி ராகினி, அவ்வளோதான் அவங்க தங்கச்சி வாழ்க்கை, வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க அப்படின்னா, அவங்க தான் வாழ்வா, பார்த்து நீ வயிறு எறிஞ்சு சாவு அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஓரளவுக்கு ரசிக்கிறபடி இருக்க கேரக்டர் கங்கா மட்டும்தான் இருக்குது. சில சமயங்களில் குமரன் கூட ஓகே. காவேரியும் விஜயுமே மட்டி ஆகிட்டாங்கிறதா ரொம்ப வருத்தமான விஷயம். ரெண்டு பேரையுமே பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்ட கேரக்டர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கங்காவும் மாற்றி கோவமாக பேசிட்டு இப்போ டக்குன்னு போய் காவேரிகிட்ட சாப்பிடு, ஒழுங்கான சாப்பாடு எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மாட்டெல்லாம் அவர் வந்துட்டார், நைட்டே தூக்கிட்டாரு அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் குமரன் என்ன முடிவு பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் நேராக பார்க்கலான்னு முடிவு